தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு அக்கினியும் சௌகாரமும். கர்த்தர் தன்னுடைய 2ஆம் வருகையில திரும்ப இந்த உலகத்துக்கு நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதியாய் அவருடைய கிரியைக்கு தக்க தீர்ப்போடு வருவார்னு நமக்கு தெரியும். வேதத்துல எப்பவுமே சாந்தமா, இரக்கமுள்ளவராய், மன்னிக்கிறவராய், அன்புள்ளவராய் பார்த்த கர்த்தரை ரொம்ப வித்தியாசமா சந்திக்க இருக்கிறோம். எப்படின்னா, மல்கியா 3:2 படி புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சௌகாரத்தை போலவும் வருவாராம். வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறவன் அக்கினியில அந்த உலோகத்தை போட்டு உருக்குவது மூலமா அதன் கழிவுகள் அகற்றப்படுவது போலவும், வண்ணான் அழுக்கான துணியில சௌகாரம் என்னும் சோப்பை யூஸ் பண்றது மூலமா கரைகள் அகற்றப்படுவது போலவும், கடுமையான ஆக்கினை தீர்ப்புகளால பாவிகளை நியாயம் தீர்த்து துன்மார்க்கிற நீதிமான்களை விட்டு நீக்குவாராம். இதுல நாம நீதிமானாய் வலபுறத்துல நின்னா மேன்மை, அதுவே துன்மார்க்கராய் இடபுறம் நின்னா ஆக்கினை. சோ வலபுறமா இல்ல இடபுறமானு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆமேன்.